நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரு, நான் கைட்டு பார்க்குறேன். சந்தியா மட்டும் அந்த கோட்டை கழட்டிட்டா அப்போ அவளுக்கு அந்த பாம்பு பத்தி தெரிய வந்துருவே. அது மட்டும் இல்லாம என்ன பத்தியும் அவ கண்டுபிடிச்சிருவா. வணக்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கு, பரவாயில்லப்பா. இங்க இப்பதான் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீயும் வந்து சாப்பிடுப்பா, வா. சரி. சந்தியா, நீ அது வந்து உங்களோட அண்ணன் வந்திருக்காருல, இவருக்கு நீங்க டிஃபன் கொடுங்க. சோட்டுவோட கோட்டை நான் சுத்தம் பண்ணிடுறேன். சந்தியா, இந்த வேலையை ராஜ்குமார் பாத்துக்குவான். நீ போய் உங்க அண்ணனுக்கு முதல்ல டிஃபன் கொடு, இல்லனா நம்ம எல்லாரும் கிளம்ப நேரம் ஆயிடும். சரிங்க அத்தை. ஐயோ, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க 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 வாங்க. நீ வா சோட்டு, நான் இந்த கோட்டை சுத்தம் பண்ணிடுறேன். ராஜகுமார் அண்ணா, ஒரு நிமிஷம், இதை நானே எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இளவரசரே, இப்படியே நீ இதை போட்டுட்டு இருக்கும் போதே நான் அதை சுத்தம் பண்ணிடுறேன். ராஜ்குமார் அண்ணா, கரை போயிடுச்சுல? எல்லாரும் வந்தாச்சுல? வைகுண்டத்தில் இருக்கும் விஷ்ணுவுக்கு ஜெய். எல்லாரும் சொல்லுங்க, கிருஷ்ணருக்கு ஜெய். வாங்க வாங்க, சாமி ஊர்வலம் நம்ம ஏரியா வரைக்கும் வந்துருச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் கிளம்புங்க, நேரம் ஆகுதுல. சரி வாங்க. சரி வாங்க, சீக்கிரம். சென்னையை தாக்கணுங்கிற இந்த தீவிரவாதிங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது இந்த கோயிலை தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது எங்களுக்கு பென்ட்ரைவில் தான் கிடைச்சிது. பென்ட்ரைவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு டெரரிஸ்ட்டுங்களோட பிளான் என்னென்னா, இந்த பொண்ணு கஸ்தூரியை அவங்க கோயில் கிட்ட விடலான்னு நினைக்கிறாங்க. ஊர்வலம் ஆரம்பமாகும் போது தான் அவங்க என்னமோ செய்ய நினைக்கிறாங்க. சரியாக 11 மணிக்கு இந்த கோயிலில் மகா ஆரத்தி செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. என்னாச்சு சந்தியா? இன்னும் நல்லா முகூர்த்தம் வரலையா என்ன? ஏன் இங்கே நிக்கிற? ஏதாவது மறந்து வச்சிட்டியா என்ன? அது ஆமாங்க அத்தை, அது என்ன, மேல் ரூமோட கதவை சாத்தாம வந்துட்டேன். நான் போய் சாத்திட்டு வந்துடுறேன். இவனுக்கு என்ன ஆச்சு? சார், இப்போ பிள்ளையாரத்துல தான் சார் ஊர்வலம் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு சார். ஓவர்.
நல்லா சிரிங்க, எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இதெல்லாம். குண்டு வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கதற போறீங்க. கிருஷ்ணா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என் குடும்பத்தை நான் கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல. தயவு செஞ்சு என் குடும்பத்துக்கு துணையா இருங்க. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். கடவுளே, எனக்கு உங்களை தரிசனம் பண்றதுக்காக எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும். எங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. ஆனா போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த இடத்துல ஆபத்து இருக்கு. பாவம் போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க முயற்சி பண்றாங்க. அவங்க எடுக்கிற அந்த முயற்சிக்கு பயன் கிடைக்கணும் கடவுளே. நானும் இந்த வீட்டோட மருமகளா என் குடும்பத்தோட சேர்ந்து கோவிலுக்கு போக போறேன். மறுபடியும் ஒரு முறை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருக்குமே துணையா இருங்க கடவுளே. தீவிரவாதிங்க சம்பந்தப்பட்ட செய்தி ஒரு வதந்தியா தான் இருக்கணும். உங்கள் விஜய். வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. ஹலோ சந்தியா. வணக்கம் மேடம். நீங்களும் வந்தது நல்லதா போச்சு. இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் தினம் வருமா என்ன? அது என்னோட ஃபேமிலி மட்டும் இல்ல, போலீஸ்காரங்க எல்லாரோட ஃபேமிலியும் இதுல கலந்துக்க போறாங்க. பாதுகாப்புங்கிறது வெறும் வார்த்தையாளோட இருந்துடக்கூடாது இல்லையா? ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தாகணும். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களோட நம்பிக்கை இன்னைக்கு வெற்றி அடையும். எங்க நம்பிக்கை மட்டும் இல்ல, உங்க நம்பிக்கை அப்புறம் மக்களோட நம்பிக்கையும் வெற்றி அடையணும். கிருஷ்ணருக்கு ஜெய், கிருஷ்ணருக்கு ஜெய், கிருஷ்ணருக்கு ஜெய், கிருஷ்ணருக்கு ஜெய், ஜெய் ஜெய், கிருஷ்ணருக்கு ஜெய், கிருஷ்ணருக்கு ஜெய். சந்தேகப்படும்படி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க.
இங்கே எல்லாமே நார்மலாக இருக்குது சார். சுச்சுவேஷன் எங்கள் கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது. கஸ்தூரி இது வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல சார். பென்ட்ரைவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த தீவிரவாதிங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் 10:10க்கு அவங்க இந்த பொண்ணு கஸ்தூரியை கோவில் பக்கத்தில் விட்டுட்டு போகிறத பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 நிமிஷம் தானே இருக்கு. பென்ட்ரைவில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மைனா அவங்க சரியா 10:15க்கு கஸ்தூரி இங்க கொண்டு வந்து விடுவாங்க. சந்தியா, சந்தியா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? அம்மா, நான் கடைக்கு போய் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. போலீஸை ஏமாத்துறதுக்காக நம்ம பிளான் ஏவை ஃபாலோ பண்ற மாதிரி அவங்கள நம்ப வைக்கணும். கஸ்தூரியை விட்டுடுங்க. இவங்க கஸ்தூரியை கண்டுபிடிச்சு ஹேண்டில் பண்றதுக்குள்ள நம்மளோட பிளான் பி படி நம்ம மிஷனை முடிச்சிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா கண்ணு தெரியலையா உனக்கு? இவ்வளவு பெரிய உருவம் வந்துட்டு இருக்கே உன்னால. அட, நீ கர்ப்பமா இருக்கியா? என்னம்மா இது? இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஏமா கூட்டத்துக்குள்ள வந்த? கொஞ்சம் ஜாக்கிரதையா போமா. நீ அந்த பக்கம் போ, அங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு.
அக்கா, இன்னைக்கு கஸ்தூரி மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா சந்தோஷத்துல 2 கிளாஸ் ஜூஸ் குடிச்சிருப்பா. நீ கவலைப்படாத சரோஜா, நாம கடவுள் கிட்ட வந்திருக்கோம். கண்டிப்பா கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. போகலாம். அக்கா, கஸ்தூரி மட்டும் இங்க இருந்திருந்தா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்கிட்ட வந்து கேட்டிருப்பா. அம்மா, இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கேனா அழகா இருக்கேனான்னு கேட்டிருப்பா. உங்களுக்கு அடையாளம் தெரியலையாமா? உங்க கஸ்தூரி உங்க பக்கத்திலே நிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி கேட்கறதுக்கு இன்னைக்கு அவ என் கூட இல்ல. பாவம், அவ எங்க இருக்காளோ என்ன நிலைமையில இருக்காளோன்னு தெரியல. என்னம்மா, நீ கர்ப்பமா இருக்கல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்த? போம்மா, அங்க கூட்டம் கம்மியா இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. நீங்க வாங்கக்கா, நாம போலாம். வாங்க. அடடா, என்ன இது? சார், மணி 11 இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த கஸ்தூரி எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதே நேரம் காலில் அடிபட்ட மாதிரி இங்க யாருமே இல்ல. சந்தியா, கடவுளை கும்பிட வந்தியா இல்ல புருஷனை தேடிட்டு வந்தியா? கவலைப்படாத, உன் புருஷன் ஒன்னும் ரொம்ப தூரம் போகல. அவன் கடைக்கு தான் போயிருக்கான், வந்துருவான். சரி, நீயும் எங்களோட வா. அக்கா வாங்க, சரி வா போலாம். வாங்க, சீக்கிரம் போலாம். அப்போ சொல்லுங்க, எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டியா? ஏதாவது தேவைப்பட்டா உடனே கடைக்கு போய் கொண்டு வந்துடணும், சரியா? இல்ல, அது வந்து சூர்யாண்ணா, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இந்த வாட்டி தேவையான பொருட்களோட லிஸ்ட், அப்புறம் பொருட்கள் எல்லாத்தையுமே நான் சரியா எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா இங்க எல்லாமே சரியா நடக்கும். தெரியும் ராஜ்குமார், நீங்க 2 பேரும் எல்லா வேலையும் ஒழுங்கா பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்கிறது பெரிய பண்டிகை, முன்ஜாகிரதையா இருக்கணும்ல. சரி, வேலையை பாருங்க.